உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை மெட்ரோ ரயிலில் திடீரென தீப்பொறி பறந்ததால் பயணிகள் கூச்சலிட்டு உள்ளனர். இயந்திர கோளாறு காரணமாக இந்த மெட்ரோ ரயில் அவசரமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. தீப்பொறி கிளம்பியதால் ரயிலை நிறுத்தி பயணிகளும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், எந்த வழித்தடத்தில் இந்த தீப்பொறி ஆனது நிகழ்ந்திருக்கிறது? மேலும் எவ்வளவு பேர் இந்த மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார்கள்? முழு விவரங்கள் என்ன? மெட்ரோ ரயில் சேவையானது சென்னையில் பல்வேறு இடங்கள்ல இந்த சேவையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மெட்ரோ ரயில் சேவையில் பெரும்பாலான பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் நிலையில இன்று மாலை 5 மணி அளவில் சென்னை விம்கோ நகரில் இருந்து ஏர்போர்ட் வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயிலானது கிளம்பியுள்ளது. குறிப்பாக உயர்நீதிமன்ற ரயில் நிலையத்துல மெட்ரோ ரயிலானது நின்று அதன் பின்பாக அந்த நிறுத்தத்தில் இருந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்து அருகே கடந்த போது திடீரென அந்த ரயில் நிலையம் வெளியிலிருந்து ஒரு தீப்பொறியானது கிளம்பியுள்ளது. இதனால் உடனடியாக ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் கிளம்பிய நிலையில மீண்டும் அந்த தீப்பொறி கிளம்பியதால உடனடியாக அந்த ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு இது தொடர்பாக உடனடியாக அங்கு இருக்கக்கூடிய பயணிகளுக்கு அச்சமடைந்ததால் உடனடியாக இந்த ரயிலில் பயணித்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பயணிகளை உடனடியாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் அப்புறப்படுத்தினர். பின்னர் இது குறித்து இது தொடர்பாக மெட்ரோ ரயில் நிர்வாக டெக்னீஷியன் இதில் என்ன பிரச்சனை என்பது தொடர்பாக விசாரணை நடத்தும் போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீல நிற பாதையில செல்லக்கூடிய இந்த மெட்ரோ ரயில்கள் 10 நிமிடங்கள் மட்டும் தாமதமாக செல்லும் எனவும் பசுமை நிற பாதையில செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்களில் எந்தவித பிரச்சனை இல்லையோ எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் தற்போது ஒரு விளக்கத்தை அளித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென இந்த மெட்ரோ ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டிருப்பதால் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரிதும் அச்சமடைந்து இது தொடர்பாக மற்றொரு மெட்ரோ ரயிலுக்கு அவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யக்கூடிய பணியில தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக வேலை முடிந்து செல்லக்கூடிய பயணிகள் சுமார் 300க்கும் மேற்பட்ட நபர்கள் செல்லக்கூடிய நிலையில இந்த விதமான பிரச்சனை ஏற்பட்டதால் பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உடனடியாக அவர்கள் வெளியேற்றக்கூடிய சம்பவமானது அந்த சென்ட்ரல் ரயில் நிலைய பகுதியில சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.